அடடே, இது மாஸ்டர் பிளான்! இஸ்ரேல் ஈரான் போரால் மாறும் தலையெழுத்து. இந்தியா எடுத்த அதிரடி முடிவு. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போரில் அதிகாரப்பூர்வமாக இணைவதாக ஏமன் அறிவித்திருக்கும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் கூறியுள்ளது. இதனால் சர்வதேச எண்ணெய் வர்த்தகம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலையில் ரஷ்யா அமெரிக்காவிடமிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதியை முன்னதாகவே அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்காவும் இணைந்துள்ளது. ஈரானில் 3 அணு உற்பத்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவின் இந்த செயல் சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கு ரஷ்யா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. மேலும் சில நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் ஏமன் அதிகாரப்பூர்வமாக போரில் இணைவதாக அறிவித்திருக்கின்றது. மத்திய கிழக்கு கடற்பகுதியில் இருக்கும் அமெரிக்காவின் போர் கப்பல்களை தாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படியாக பரபரப்பான சூழல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்க அடுத்த அதிரடியை ஈரான் அரங்கேற்றியுள்ளது. அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் தங்கள் நாட்டு கடல் பகுதியில் நுழைவதை தடுக்கும் வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக அளவில் சுமார் 20% எண்ணெய் வர்த்தகம் இந்த ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுகின்றது. குறிப்பாக இந்தியாவுக்கு தேவையான 40% கச்சா எண்ணெய், 50% எரிவாயு இறக்குமதியும் இந்த ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜலசந்தி மூடப்பட்டால் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி வெகுவாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால் இந்தியாவில் விலைவாசி ஏற்றம், பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படலாம் என அஞ்சப்படுகின்றது. இதையெல்லாம் சமாளிக்கும் வகையில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்துள்ளது. இந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் முதல் 28 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்திருக்கின்றது. இது சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக் ஆகிய நாடுகளிடமிருந்து வாங்கப்படும் மொத்த கொள்முதலை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிடமிருந்து மே மாதத்தில் சுமார் 2.5 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்த நிலையில் ஜூன் மாதத்தில் அது 4.5 லட்சமாக உயர்ந்திருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக இதுவரை கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படவில்லை என்றாலும் அதில் பிரச்சனை எழ வாய்ப்பிருக்கின்றது என்பதை முன்பே கணித்த இந்தியா ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 96% ஹோர்முஸ் நீரிணைப்பு மூலம் நடைபெற்று வரும் நிலையில் அந்த நாடு கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வாய்ப்புள்ளது. ஓமன் மற்றும் ஈரான் இடையே அமைந்திருக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி ஓமன் வளைகுடாவை அரேபிய கடலுடன் இணைக்கின்றது. சுமார் 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த ஹார்முஸ் ஜலசந்தி 3 கிலோமீட்டர் மட்டுமே அகலம் கொண்ட கப்பல் பாதையை கொண்டிருக்கின்றது. உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தில் 4 அதாவது 80% இந்த ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகின்றது. 2022ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து கடந்த மாதம் வரை தினமும் சுமார் 20 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள்கள் இந்த ஜலசந்தி வழியாகத்தான் செல்கின்றன.